டிவின்னு பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். அதாவது அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் அருண் அவர்களுக்கு இப்போ பயங்கரமான சப்போர்ட்டை வெளியிருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது, அவங்க ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. அதாவது அருண் அவர்கள் உள்ள லேபர் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணதை விஜய் சேதுபதி அவர்கள் புரியாமல் பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் விஜய் சேதுபதியை கிட்டத்தட்ட திட்டுற மாதிரி பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அருண் செய்தது சரிதான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. ஒரு விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு ஷோவை பார்க்குறவர், அவர் எவ்வளோ அழகாக அந்த விஷயத்தை எடுத்து பேசுவார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தவறுனா தவறு, இல்லைன்னா அவரை போட்டு குழப்பாங்க. சோஷியல் மீடியாவில் கமலஹாசன் அவர்கள் பிரதீப்க்கு எதிராக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்களை பயங்கரமாக திட்டினாங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அர்ச்சனா இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் அருணை திட்டாருன்னு சொல்லிட்டு அர்ச்சனா விஜய் சேதுபதி அக்யூஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயமா இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இவ்வளோ வருஷமாக இருக்கிற அர்ச்சனா இதையுமே புரிஞ்சுக்காமல் இருந்தது அப்படின்றது தெரியல. உங்கள் லவ்லாம் பெரிய விஷயம் தான், பட் ஆனால் இது ரொம்ப தவறான விஷயமா இருக்குது அப்படின்றது இருக்குது. கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா ரவிச்சந்திரனை கிழிச்சு ஊத்துறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. உள்ளே பார்த்தீங்கன்னா மாயா அவர்கள் உங்களை வச்சு செஞ்சதெல்லாம் சரிதான் அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டதில் நம்ம ரொம்ப வெக்கப்படுறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அருண் அவர்கள் செஞ்ச தப்பு, அது யார் செஞ்ச தப்பாக இருந்தாலும் யார் பேச தவறாக இருந்தாலுமே அதை நீங்களாவது அதை விஜய் சேதுபதி அவர்கள் தட்டி கேட்குறாரு. அது நீங்களாக இருந்தாலும் அதை தான் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வெளியே இருக்கும்போது கமலஹாசன் அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக தான் பேசினாரே தவிர அவங்களுக்கு ஆதரவாக பேசலை அப்படின்றது ஒன்று இருக்குது. மக்களும் உங்களுக்கு ஆதரவாக தான் நின்னாங்க. அதே மாதிரி அருண் நீங்கள் உங்களோட லவ் அஃபேர் லைஃபாக இருந்தால் கூட நீங்கள் எதிர்த்து தான் பேசி ஆகணும். ஏன்னா அவர் பண்ணுற தப்புனா தப்புன்னு சொல்லி ஆகணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயமா இருக்குது. அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் எவ்வளோ சப்போர்ட் இருந்ததோ இப்போ அவ்வளோ ஹேட்டர்ஸை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இது தேவையில்லாத விஷயமா இருக்குது அப்படின்றதும் ஒன்று இருக்குது. அருண் அவர்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு கேம் ஆட போயிட்டார். விஜய் சேதுபதி அவர்கள் கேமரா ஆஃப் பண்ணி எல்லாம் போன அப்புறம் அருணுக்கு மைக் மூலமாக பேசினார் அப்படின்றது ஒன்று இருக்குது. இதெல்லாம் எந்த சீசன்லையுமே நடந்ததில்லை. இந்த சீசனில் நடக்குது அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் எவ்வளோ காண்டாக இருப்பார் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இது யார் மேலேயும் பர்சனல் இன்ஜர்ஸ் வச்சு பேசுகிற ஷோ கிடையாது. யார் தப்பானாலும் அவங்களை திட்டுறது. அருணை பாராட்டதே இல்லையா விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்றதையும் நீங்கள் யோசிச்சுக்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.